சீரியல் நாளைக்கான பிரமால பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை பார்க்கறதுக்காக ஸ்கூல் பஸ்லேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து காவேரி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. விஜய் காவேரியை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அவங்களே அறியாமல் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அடுத்து விஜய் காவேரி கிட்டே பேசலான்னு பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் காவேரியோ விஜயை பார்த்துட்டு யாருமே தெரியாத மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து விஜய் காவேரி கிட்ட என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரியோ நீங்கள் அம்மாவுடைய அப்பா தானே, இன்னும் அம்மா ஸ்கூலுக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா வேறு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரியோ விஜயை பார்த்துட்டு எனக்கு பல நாள் உங்களை பார்த்த மாதிரி உங்க கூட பழகின மாதிரி ஞாபகம் இருக்கு, மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. விஜயோ அதை பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நான் விஜய் காவேரி நான் முன்னாடி வந்து நின்று என் அடையாளமே தெரியாம நீ பாட்டில போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போறாங்க. அடுத்து விஜய் காவேரியோட வீட்டுக்கு போறாங்க. காவேரி அம்மா போய் பார்க்குறாங்க. காவேரி அம்மா விஜயை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இறந்து போனவங்க நீங்க எப்படி இப்போ உயிரோட வந்தீங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. விஜய் அதை பார்த்துட்டு என்னத்த சொல்றீங்க, நான் எப்போ இறந்தாங்க? அடுத்து காவேரியுடைய அம்மா கிட்ட உங்களை காப்பாற்ற முடியாது, டாக்டர் கைவிட்ட மாதிரி தானப்பா சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் அந்த ஊரை விட்டே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எங்கள் பாட்டி பண்ண வேலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக என்னையும் காவேரியும் பிரிக்கிறதுக்காக இவங்க இது மாதிரி ட்ராமா பண்ணியிருக்காங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரியுடைய அம்மா கதறி அழுகிறாங்க. இது மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் ஏன்ப்பா அந்த வீட்டை விட்டு வர போகிறேன், என் பேத்தியை கூட பார்க்காம இத்தனை வருஷமாக நாங்கள் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. காவேரியுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. காவேரிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை கல்யாணம் ஆகி எதுவுமே தெரியாமல் தனக்கு ஒரு குழந்தை இருக்கும் கூட தெரியாத ஒரு வாழ்க்கை தான்ப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை எப்படி அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்க போறேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அடுத்து ஆறுதல் சொல்றாங்க. காவேரி உயிரோடவே இல்லைன்னு நினைச்சு இவ்வளோ நாளும் இதுக்கு மேலே எனக்கு வேற என்னத்தை வேணும், இதுக்கப்புறம் நான் காவேரி நான் பார்த்துக்கிறேன், அவளை விட்டு நான் எப்பவுமே பிரிய மாட்டேன், அவளுக்கு நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டு காவேரி அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து விஜயோ ஒவ்வொரு நாளும் காவேரி வாசலே நின்று காவேரிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவர் எதுக்காக நம்ம பின்னாடி டெய்லியும் ஃபாலோ பண்றாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வீட்டில் போயிட்டு நடந்தது அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் அதை பத்தி சொல்ல முடியாம ரொம்பவே தவிக்கிறாங்க.